அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காணொளியில் நாங்கள் இந்த ஆங்கிலேயர் இலங்கையை எப்போ கைப்பற்றினாங்க, எப்படி கைப்பற்றினாங்க, எந்த கட்டத்தில் இலங்கையை விட்டு அவங்க வெளியேறினாங்க, அவர்கள் இலங்கையை கைப்பற்றும் பொழுது என்ன என்ன சவால்களை எல்லாம் எதிர்நோக்குனாங்க என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது உங்களது வரலாறு பாடத்திலே இணைக்கப்பட்டுள்ள ஒரு அழகாக இருப்பதோடு மாத்திரம் இல்லாமல் இலங்கையில் வாழக்கூடிய நாம் கட்டாயமாக இந்த விடயத்தை அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. சரி, இப்போ வாங்க, ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பிரித்தானியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நாடு தான் பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய நாடு. அப்போ அங்கே இருந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கண்டா, ஆசியாவுக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. ஏன் வரலான்னு நினைக்கிறாங்கண்டா, அவங்களுக்கு முன்னாலேயே ஐரோப்பாவில் இருந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர் இவங்கெல்லாம் ஆசியாவுக்கு போய் நிறைய வருமானம் ஈட்டு நல்ல ஒரு லெவலில் இருக்கிறத ஆங்கிலேயர் பார்க்குறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நம்மளும் ஆசியாவுக்கு போனோம்னு சொன்னால் நாடுகளை கைப்பற்றி நாமளும் வர்த்தகத்தில் மேல்நிலைக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது முதலாம் எலிசபெத் மகாராணியிடம் ஒரு அனுமதி பத்திரம் பெற்று ஆங்கிலேயர்கள் முதலாவது ஆசியா கண்டத்துக்கு வர்றாங்க. அவங்க சுமாத்ரா தீவின் பக்கம் போய் குடியேறாங்க. அந்த இடத்துல அவங்க செல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஏரியாங்கிறது ஏற்கனவே ஒல்லாந்தர் அதை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் அவங்களோட மத்திய நிலையமே அங்கே தான் உருவாக்கிக்கிறாங்க. ஒல்லாந்தர் ஆசியாவில் மத்திய நிலையமே சுமாத்ரா தீவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜாவா தீவில் தான் உருவாக்கிக்கிறாங்க, பத்தேவியான்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் சுமாத்ரா தீவுக்கு போன ஆங்கிலேயர் அந்த இடத்துல சரியாக அவங்களால நிலை பெற முடியலை என்று சொன்னால் ஒல்லாந்தருடைய தாக்குதல்களை சில நேரங்களில் சந்திக்க வேண்டி ஏற்படுது. அம்போய்னா தீவில் அவங்க ஒல்லாந்தருடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கவும் படுறாங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு குழு வர்றாங்க, வில்லியம் ஹோக்கின்ஸ் தலைமையில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே போகிறாங்க. இந்தியாவுக்கு அன்றைக்கி போய் பார்க்கும் பொழுது பார்க்குறாங்க, இந்தியாவில் முகலாய பேரரசு இருக்குது, அதில் மன்னனாக ஜஹாங்கீர் அப்படிங்கிறவன் இருக்கிறான். அப்போ அவன்கிட்ட அனுமதி பெறுறாங்க. அனுமதி கிடைக்கிது. இந்தியாவில் சூரத் அப்படிங்கிற இடத்துல களஞ்சிய சாலை உருவாக்குறாங்க. இது அவங்கள இந்தியாவில் எப்படி ஆதிக்கம் செலுத்தினாங்கங்கிற பகுதி. இது ஒரு வேறு சப்ஜெக்ட். நாம் பார்க்க போகிறது எப்படி அவங்க இலங்கைக்குள்ளே வந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இலங்கையை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றலாம்னு நினச்சதுக்கு மிக முக்கியமான 2 காரணம் இருந்தது. ஒன்று, இலங்கையுடைய அமைவிட முக்கியத்துவம். இலங்கையை பார்க்குறாங்க, அதாவது அது இருக்கிற அந்த பொசிஷன், பிளேஸ் மிக முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. அதை கைப்பற்றினா அவங்க அந்த ஏரியாவில் உள்ள முழு கடல் ஆதிக்கத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய திருகோணமலை துறைமுகம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, ரொம்ப தேவைப்படுறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கண்டா, இலங்கைக்கு இலங்கையை கைப்பற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது, அதுதான் இலங்கையில் இருந்த வர்த்தக பெறுமதியான பொருட்கள். நிறைய பொருட்கள் இருந்தது. கருவா, முத்து, மாணிக்கம், ரத்தினக்கல், யானை தந்தம், இப்படி எக்கச்சக்கமான வர்த்தக பொருட்கள் இருந்தது. அப்போ இதெல்லாம் கைப்பற்றலாம் நினச்சி தான் அவங்க இலங்கைக்கு வரலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதில் முதலாவது ஆங்கிலேயர்களில் இருந்து இலங்கைக்கு வந்த தூதுவண்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஜோன் பைப்பஸ் 1762ஆம் ஆண்டு இலங்கைக்கு வர்றான். அவன் இலங்கைக்கு வந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரையோரத்தில் முதலாவது அவன் இறங்கினதோடைய யாரை சந்திச்சுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அறிஞ்சு வச்சுப்பீங்களா? என்ன உங்களுக்குலாம் தெரியும், ஒல்லாந்தர் இலங்கையில் கரையோரத்தில் இருக்கிறாங்க. ஒல்லாந்தர் தான் முதலாவது ஜோன் பைப்பஸ் பார்த்திருப்பான். அப்படியே உள்ளே போனால் மலைநாடு, கண்டிராட்சியம், அதுக்குள்ள ஒல்லாந்தர்கள் யாரையும் அவன் கண்டிருக்க வாய்ப்பில்லை. என்று சொன்னால் மலைநாடுங்கிறது வேற ஒரு ஆட்சிக்கு உட்பட்டிருக்குது. அதை இலங்கை மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் இருந்த மன்னர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். அப்போ ஜோன் பைப்பஸை வரவேற்கிறான். இரு சாராருக்கும் இடையில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள்லாம் இடம்பெறுது. இந்த நேரத்தில் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிருக்கிறான். அது என்னண்டா, இந்த ஜோன் பைப்பஸை வச்சு நாம் ஒரு காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறான். என்ன காரியமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரையோரத்தில் இருக்கிற அந்த ஒல்லாந்தரை துரத்திடலான்னு நினைக்கிறான். அப்போ இந்த செய்தி எப்படியோ ஒல்லாந்தருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு ஒல்லாந்தர்கள் என்ன செஞ்சாங்க, கண்டிராட்சியத்தின் மீது பாரிய படைகள்லாம் அனுப்புனாங்க. இப்படி கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனுடைய செயல் ஒல்லாந்தர்களோட யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணிச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து ஒரு தூதுவன் வர்றான், ஆங்கில தூதுவன். அவனுடைய பெயர் ஹியூ பொய்ட். அவன் வரும்பொழுது இலங்கையில் இந்த கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் இல்லை, அவன் மறைச்சி
அடுத்த அரசன், அதாவது ராஜாதி ராஜசிங்கன், அவனை தான் இவன் வந்து சந்திக்கிறான். சந்திச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரெண்டு சாராருக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆங்கிலேயர் இலங்கையிட கரையோரத்தை கைப்பற்றினது 1796 ஆண்டு. அது எப்படி கைப்பற்றினாங்கன்னு சொன்னால், முதலாவது என்ன செய்கிறாங்கண்டா, அவங்களுக்கு வந்து இலங்கையை கைப்பற்றணுங்கிற ஒரு தேவை இருக்குது. ஆனால் இலங்கையிட கரையோரத்தில் ஒல்லாந்தர் ஈக்கிறாங்க. அது ஆங்கிலேயருக்கு ஒரு சிக்கல் அமையுது. அது எப்படி சிக்கல்டா, ஏன் ஒல்லாந்தரை விட ஆங்கிலேயர்கிட்ட பழமெல்லாம் இல்லையான்னு கேட்டால் பழமெல்லாம் இருக்குது, நல்ல பவர் படையெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்து கூட அவங்க ஏன் கைப்பற்ற இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அதாவது இந்த ஒல்லாந்தருடைய சொந்த நாடு ஒல்லாந்து, ஆங்கிலேயர்களுடைய சொந்த நாடு பிரித்தானியா, ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. அங்கே அவங்க ஒத்துமையாக வாழ்கிறாங்க. யாரும் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. அப்போ ஒத்துமையாக இருக்கும் பொழுது இங்கே இவங்க தாக்குதல் நடத்துவாங்களா இருந்தால் அங்கே உள்ள ஒத்துமை என்ன செய்யும், சீர்குலையும். அதனால் ஒல்லாந்தர் என்ன இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, எப்படி இலங்கையோட கரையோரத்தை நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது தான் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்னு கேட்டால், அதாவது ஐரோப்பாவில் ஒல்லாந்து நாட்டு மன்னன் ஆங்கிலேயர்கிட்ட போய்த்து ஒரு உதவி கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு சம்பவம். அது இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா, ஒரு புரட்சி ஒல்லாந்துக்குள்ளே உருவாகிடுது. இந்த புரட்சிக்கு காரணம் பிரான்ஸில் உருவாகின ஒரு புரட்சி தான் காரணம். 1789 பிரான்சிய புரட்சின்னு ஒன்று வந்துடு. அங்கே உள்ள மன்னனை வந்து மக்கள் மோசமானவன்னு சொல்லி கொண்டாங்க. அந்த புரட்சியோட செல்வாக்கு இப்போ ஒல்லாந்துக்குள்ளே வந்து அது ஒல்லாந்துக்குள்ளே பாரிய அளவில் உருவாக பார்க்குது. அதோட பார்த்தா ஒல்லாந்து மன்னன் 5ஆம் வில்லியம் ஸ்டெத் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இவன் உடனே போய் ஆங்கிலேயர்கிட்ட போய் தஞ்சம் அடைதான். இதெல்லாம் நடக்குது ஆசியா கண்டத்தில் இல்லை, ஐரோப்பா கண்டத்தில் நடக்குது. எந்த கட்டத்தில் நடக்குது, இலங்கை வேணும் அப்படின்னு ஆங்கிலேயர் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில யுத்தமும் செய்ய முடியாமல், இலங்கையை வந்து விட்டு கொடுக்கவும் முடியாமல், அது எப்படியா எடுக்கணுங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் ஐரோப்பாவில் நடக்குது. ஒல்லாந்து மன்னன் பெய்த்து ஆங்கிலேயர்கிட்ட தஞ்சம் அடைதான், உதவி கேட்குறான், என்ன கொல்ல பார்க்குறாங்க, புரட்சி உருவாகிட்டு எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொன்னால், இங்கிலாந்தில் கியூ மாளிகைன்ற ஒரு பெரிய மாளிகையை வந்து ஆங்கிலேயர் என்ன செய்கிறாங்க, இந்த 5ஆம் வில்லியம் வந்தானே உதவி கேட்டு அவனுக்கு கொடுக்குறாங்க, முழு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் ஆங்கிலேயர் நினைக்கிறாங்க, இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு வச்ச வேலையை செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு நினைக்கிறாங்க. எந்த வேலை, இலங்கையை கைப்பற்றலாம் நினைச்சாங்க இல்லையா, இதுக்கு இந்த ஒல்லாந்து மன்னன் உதவி கேட்டு வந்தாங்க இல்லையா, இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கடா, 5ஆம் வில்லியத்துக்கு முழு பாதுகாப்பு கொடுத்துட்டு நல்ல உணவு வசதி வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு ஒரு கடிதம் எழுதி கேட்குறாங்க. அது என்ன கடிதம் தெரியுமா, அதாவது ஆங்கிலேயர் சொல்கிறாங்க ஒல்லாந்து மன்னன்ட்டு, நீ வந்து என்ன பண்ணணும்டா, இலங்கையில் இருப்பான ஒரு ஒல்லாந்து ஆளுநர், அந்த நேரம் இருந்தவன் பெயர் வந்து பன் எங்கல் பெக், அவனுக்கு ஒரு கடிதம் எழுதணும். அது என்ன கடிதம்டா, அவங்களையெல்லாம் திரும்ப ஒல்லாந்துக்கு வர சொல்லி, விளங்குற எதுக்கு என்னத்துக்கு கடிதம்டு, அவங்களையெல்லாம் திரும்ப ஒல்லாந்துக்கு வர சொல்லி தான் அந்த கடிதத்தை வந்து எழுதணும். அதில் குறிப்பாக என்ன போடணும்னு சொன்னால், ஒல்லாந்துக்குள்ளே பெரிய ஒரு புரட்சி உருவாக பார்க்குறீ, நீங்கள்லாம் கட்டாயம் வந்துருங்க, இலங்கையை விட்டு போட்டு வந்துருங்க அப்படின்டா இலங்கை பிளாங்க் ஆகிரும் இல்லையா. அதனால் இலங்கையை தற்காலிகமாக ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க, ஆனால் சிறிது காலத்துக்கு போகிற திரும்ப போங்க, ஆங்கிலேயர் அதை உங்களோட கையில் ஒப்படைச்சிடுவாங்க. இதுதான் கடிதத்தினுடைய அந்த விஷயம். விளங்குறா எப்படி ஆங்கிலேயர் இலங்கை எடுக்க பார்க்குறாங்கண்டு. அந்த மாதிரி எழுதும்படி சொன்னதோடய 5ஆம் வில்லியம் பார்க்குறான், இது நல்ல ஐடியா தான். ஏன்னு சொன்னால், அவங்கள கூப்பிட்டோம்டா ஒல்லாந்தில் உருவாக போகிற கிளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம், இலங்கையை வந்து திரும்ப போகும்பொழுது ஆங்கிலேயர்ட்டேருந்து வாங்கிடலாம். அப்போ இது நல்ல ஐடியா மாதிரி அவனுக்கு விளங்கினத்தோடைய உடனே கடிதத்தை எழுதி அதை வந்து சைனும் வச்சு என்ன செய்கிறான், கொடுத்து அனுப்புகிறான். இதை கொண்டு போய் கொடுங்க, பன்னெங்கல் பக்கிட்ட கொடுங்க. அவன் என்ன பண்ணுவான், இலங்கையை உங்களோட கையில் ஒப்படைச்சிட்டு அவங்க நாட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி தான். ஏண்டா இவன் 5ஆம் வில்லியமே எல்லா ஒல்லாந்தரையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் இவன்ட்ட தானே இருக்குது. அப்படிங்கிற அந்த பவரை வச்சு இந்த கடிதத்தை எழுதி கொடுத்தா, அந்த கடிதம் தான் கியூ கடிதம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கடிதம் வருது. இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர் கொண்டு போகிறாங்க, இலங்கைக்கு கொண்டு வராங்க. அப்போ இந்த கடிதத்தை கொடுத்ததோடைய உடனே வாங்கிக்கிட்டு ஆங்கிலேயர் வேகமாக இலங்கைக்கு கொண்டு வந்து பன்னெங்கல் பக்கிட்ட கையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த கடிதத்தை பன்னெங்கல் பக் வாசிக்கணும், இலங்கையை எங்களோட கையில் தரணும். அதுதான் ஆங்கிலேயரோட திட்டம். இப்போ பன்னெங்கல் பெக் எடுத்து வாசிக்கிறான் கடிதத்தை. கடிதத்தில் இருக்கிறது ஒல்லாந்தில் ஏற்பட்ட புரட்சி, எங்களுடைய மன்னன் ஆங்கிலேயர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சது, ஆங்கிலேயர் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, எல்லாத்தையும் வாசிச்சுட்டு வந்தா இறுதியில் ஒரு கட்டத்தை வாசிக்கிறான். என்ன கட்டம் நினைக்கிறீங்க, இலங்கையை தற்காலிகமாக ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் நாட்டுக்கு வந்துருங்க
அப்படிங்கிற கட்டத்தை வாசிச்சோட்டு தான் பன்னெங்கல்புக்கு இப்போ தடுமாற்றம் வருது. அட இலங்கையை கொடுக்குறதா, இலங்கையை நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். நீங்கள் நினைக்காதீங்க ஒல்லாந்தர் இலங்கையை சும்மா வந்து லேசாக எடுத்தாங்க, கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. போர்த்துக்கேயர்கிட்ட சண்டை பிடிச்சி எடுத்தாங்க. எவ்வளோ ஆண்டுகள் சண்டை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? 20 ஆண்டுகள். அப்போ 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு எடுத்த இலங்கையை சும்மா தூக்கி ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு வர்றதான்னு சொல்லி பன்னெங்கல்பெக் அந்த கடிதத்தை வந்து என்ன செஞ்சிடறான், மறுத்துடுறான். அந்த கடிதத்தை கட்டுப்பட மறுத்து அதை தூக்கி போட்டுடுறான். ஏழாதுங்கிறான், இலங்கையை தர முடியாது அப்படின்ட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆங்கிலேயோட திட்டம் எல்லாம் ஃபெயில். அவங்க எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாங்க அந்த இடத்துல இலங்கை இலகுவாக எடுக்கிறதுக்கு. இப்போ ஆங்கிலேயர் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? யுத்தம், சண்டை பிடிக்கலான்னு நினைக்கிறாங்க. 1795 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆங்கிலேயருடைய பாரிய படை இலங்கையுடைய கரையோரத்தை வந்தடையுது தாக்குதல் நடத்துறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இலங்கையில தாக்குதல் நடத்துறதுக்கு மிக கஷ்டமான ஒரு இடம்னு சொன்னால் அது திருகோணமலை. ஏண்டா அங்கே வந்து தாக்குதல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அது அல்லாமல் இலங்கையில் மட்டக்களப்பு இருக்குது, மற்ற பகுதிகள் இருக்குது, அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறது ரொம்ப லேசி. ஆனால் திருகோணமலைங்கிறது உள்ளே இருந்து எதிரிகள் அடிக்கிறது லேசி, வெளியால் இருந்து உள்ளவங்களை தாக்குறது கஷ்டம். இப்போ வெளியால் நிற்க போகிறது யாரு? ஆங்கிலேயர். உள்ளே இருக்கிறது யாரு? ஒல்லாந்தர். அதனால் ஆங்கிலேயர் சாய்ஸ் பண்ணுற இடத்துல திருகோணமலை கட்டாயம் இருக்கக்கூடாது. நம்ம திருகோணமலையை போய் அட்டாக் பண்ணாலும் நினைக்கக்கூடாது. ஏண்டா திருகோணமலைங்கிறது கஷ்டம், அது தாக்குதல் நடத்துறது. ஆனால் ஆங்கிலேயர் நல்லா பாருங்க, ஹிஸ்டரியை படித்து சாய்ஸ் பண்ணுற இடம் திருகோணமலை தான். ஏண்டா அவங்க நினைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாக்கி அதை குடிச்சிட்டோமுண்டா மற்ற இடங்களை ஈஸியாக கைப்பற்றான்னு நினைக்கிறாங்க. 1795 ஆகஸ்ட் மாதம் திருகோணமலையை மிக பயங்கரமான தாக்குதல் ஆங்கிலேயர் மேற்கொள்கிறாங்க. ஆனால் இறுதி கட்டமாக திருகோணமலையில் இருந்த பெட்ரிக் கோட்டை ஆங்கிலேயர்களுடைய கைவசமாகுது. இப்படி கட்டமாக ஆங்கிலேயர் கைப்பற்றாங்க. இப்படி கைப்பற்றிக்கிட்டே வரும்பொழுது கொழும்பு, காலி, மிக முக்கியமான இடமான கொழும்பு கூட கைப்பற்றப்படுது. உடனே பன்னெங்கல்பெக் திரும்ப ஆங்கிலேயருக்கு செய்தி கொடுக்குறான், நீங்கள் வாங்க, நாங்கள் இலங்கையை தந்துட்டு நாங்கள் போகிறோங்கிறோம். ஆரம்பத்தில் அவன் இதை கொடுத்திருந்திக்க அந்த யுத்தம் நடந்திருக்காது, இலங்கையை இலகுவா ஆங்கிலேயர் எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த யுத்தத்தெல்லாம் பார்த்ததுக்கு போகிற ஆங்கிலேயர்களுடைய பலம், அவங்க கைப்பற்ற அந்த வீரியத்தை பார்த்துட்டு பன்னெங்கல்பெக் என்ன பண்ணுறான்டா, திரும்ப இலங்கையை ஒப்படைச்சிட்டு 1795 பிப்ரவரி மாதம் அவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறாங்க. இலங்கையிட கரையோரம் முழுவதுமாக ஆங்கிலேயரோட கண்ட்ரோலில் வருது. இதுதான் இலங்கைக்குள்ள ஆங்கிலேயர் எப்படி நுழைஞ்சாங்கங்கிற வரலாறு. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்தது நாம் பல கட்டங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆங்கிலேயர் இலங்கையை கரையோரத்தை மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. போர்த்துகேயர் இலங்கையில கரையோரம் மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்க, ஒல்லாந்தர் இலங்கையில கரையோரம் மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் ஆங்கிலேயர் முழு இலங்கையும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சு ஆட்சி செஞ்சாங்க. அவங்க எப்படி முழு இலங்கையும் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க? அவங்க பெரிய பெரிய போர் செஞ்சு எடுத்தாங்களாண்டா? அப்படி போர் செய்யலை. ஆனால் போர்த்துகேயர் கடுமையான போர் செஞ்சாங்க கண்டியை கைப்பற்றதுக்கு. 4 பெரும் போர் செஞ்ச போர்த்துகேயரால் கைப்பற்ற முடியாத கண்டி ராஜ்யத்தை மிக சிறிய போர்கள் காரணமாக ஆங்கிலேயர் கைப்பற்றுவாங்க. அவங்களோட தந்திரத்தை யூஸ் பண்ணி தான் கைப்பற்றுவாங்க. சரி, இப்படியெல்லாம் கைப்பற்றின ஆங்கிலேயர் எப்படி நாட்டை விட்டு வெளியேறினாங்க? இது ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான கட்டாயம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வரலாறு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பெரும் துன்பங்களை எல்லாம் மக்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுச்சு. அதற்கு எதிராக தான் மக்கள் கிளர்ந்தெழுந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கட்டத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆங்கிலேயர் இலங்கையில கரையோரத்தை எப்படி கைப்பற்றினாங்கன்னு சொன்ன வரலாறு. ஆங்கிலேயர் இலங்கையில கரையோரத்தில் என்னென்ன ஆட்சியெல்லாம் நிறுவனாங்க, ஆங்கிலேயர் சரியாக மக்களையெல்லாம் கண்காணித்து ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஆங்கிலேயர் ஒரு தவறு இழைச்சாங்க. என்று சொன்னால் 1796 கரையோரத்தை கைப்பற்றிய ஆங்கிலேயர் எப்படி திட்டம் போட்டிக்கணும், இவ்வளோ இலங்கையை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், இதில் நாங்கள் ஒரு ஆளுநரை வைக்கணும், ஒரு நீதிமன்றங்கள் நிறைய நாங்கள் நிறுவணும், மக்களோட பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணி மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு அவங்க நினச்சிக்கணும். ஆனால் அவங்க அப்படி நினைக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கடா, இலங்கையோட கரையோரத்தை அப்படி பிடிச்சதோடைய முதலாவது அவங்க கொண்டு வர ஆட்சி கம்பெனி ஆட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்னை ஆட்சி. அவங்க பிரசித்தி பெற்ற நிர்வாகிகளை கூட்டி வாரத்துக்கு பதிலாக பொருளாதாரத்துறையில் பிரசித்தி பெற்றவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, இலங்கையை நாங்கள் எப்படி ஆளலான்னு. அந்த ஆங்கிலேயர்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துறை அவர்கள் கொடுக்குற அந்த ஆலோசனை நிர்வாகத்துறைக்கு பொருத்தமாக அமையாது. அவங்க சொன்னாங்க, இலங்கையில் உள்ள வளங்களை எல்லாம் நாங்கள் எடுப்போம் அப்படி சொல்லி பொருளாதாரத்துறை சம்பந்தமான அவங்க ஒரு ஐடியாவை தான் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் முதலாவது கொண்டு வந்தது. அதில் அவங்க பார்த்ததெல்லாம் மக்கள்கிட்ட இந்த வரியை வாங்குங்கன்னு சொன்னாங்க. அது வரி வாங்குறதுக்காக வேண்டி ஆட்கள் நியமிச்சாங்க. அவங்களோட பேர் அவுமில்தார்கள் சொல்றது. மக்கள் கரையோரத்தில் பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்த வருஷமே உண்டாகுது. அவுமில்தார்கள் மக்கள்கிட்ட வரி கேட்கும் பொழுது எப்படி கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் பொருளாக வரி தாரத்துக்கு பதிலாக பணமாக தாங்கன்னு கேட்பாங்க. இவ்வளோ காலமாக மக்கள்
பொருளாகத்தான் வரியை வழங்கிட்டு வந்தாங்க மன்னர்கள் காலத்தில். ஆனால் இப்போ ஆங்கிலேயர் பணமாக வரி கேட்கும் பொழுது மக்களுக்கு சிரமமாக இருந்தது. பணமாக எப்படி வரி கட்டுறேன்னு பார்த்தாங்க. அவுமில்தார்கள் வாரது மக்களுக்கு சிரமமாக இருந்தது. அது இல்லாமல் மக்கள் மேலே விதிக்கப்பட்ட இன்னும் பல வரிகள், முக்கியமாக தென்னை மரத்துக்கு விதித்த தென்னை வரி, இதெல்லாம் அன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப சிரமமாக பார்த்தாங்க. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதுக்கு எதிராக நாம் ஒரு கழகத்தை உண்டாக்கலாமான்னு பார்த்தாங்க. 1796 ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றாங்க. 1797 கரையோரத்தில் ஒரு பாரிய கழகமே உண்டாகுது. கரையோரம் முழுக்க ஆங்கிலேயரை வெளியேற கோரி ஒரு பெரிய கழகம் உருவாகுது. ஆனால் ஆங்கிலேயர் இந்த கழகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், இங்கிலாந்திலேருந்து ஒரு குழுவை இலங்கைக்கு வரவழைக்கிறாங்க. அவங்களோட பேர் தான் மியூரன் ஆணை குழு. அவங்க வந்து மக்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் கலகம் பண்ணுறீங்க, என்ன காரணம். மக்கள் அவங்களோட பிரச்சனையெல்லாம் சொன்னத்தோடையோ ஆங்கிலேயர் உடனே எடுத்த முடிவுன்னு தெரியுமா, மக்கள் அப்படி இறுக்கி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க நினைக்கையிலே ஆட்சியை மாற்றலான்னு நினைக்கிறாங்க. உடனே கம்பெனி ஆட்சியை அவங்க என்ன செய்கிறாங்கடா, இரட்டை ஆட்சியாக மாற்றுறாங்க. அது என்ன இரட்டை ஆட்சின்னு கேட்டால், கம்பெனி ஆட்சி செய்ய அந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டே நிர்வாகத்தில் தேர்ச்சி பெற்ற ஆட்சியாளர்களையும் இணைத்து 2 சாராரும் சேர்ந்து அப்படி நாட்டை கொண்டு போகிற ஆட்சி. இது 1798 இருந்து 1802 வரைக்கும் இந்த ஆட்சி போச்சு. ஆரம்பத்தில் கொண்டது என்ன ஆட்சி, கம்பெனி ஆட்சி, சென்னை ஆட்சி. இது 1796 இருந்து 98 வரைக்கும், 98 இருந்து 802 வரைக்கும் இரட்டை ஆட்சி. இந்த இரட்டை ஆட்சி எவ்வளோ தூரத்துக்கு போச்சுன்னு நீங்கள் கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இரட்டை ஆட்சியில் தான் முதலாவது இலங்கை கரையோரத்துக்குன்னே ஒரு ஆளுநர் அவங்க வைக்கிறாங்க, ஃப்ரெட்ரிக் நோர்த். அவர் தான் இலங்கையில் முதலாவது கரையோரத்துக்கான ஆளுநர். ஆரம்பத்திலே அவங்க ஆளுநரை வச்சிருக்கணும், ஆனால் அவங்க ஆளுநர் வைக்கையில் அதில் அவங்க ரெசிடென்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் வச்சுருந்தாங்க பொறுப்பாக. ஆனால் இப்போ தான் ஆளுநரை வைக்கிறாங்க. ஆனால் அந்த இரட்டை ஆட்சி எவ்வளோ தூரம் போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? நீண்டகாலம் போகல, அதையும் மாற்றுறாங்க, முடியாட்சியாக மாற்றுறாங்க. அதாவது நிர்வாக தேர்ச்சி பெற்றவங்களோட கையில் மட்டுமே இலங்கை கரையோரம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ ஆங்கிலேயருக்கு அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? இந்த கரையோரத்தெல்லாம் கைப்பற்றிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற கண்டிராட்சியம் அதை அவங்க பிடிச்சிட்டாங்கடா, அதாவது மத்திய பகுதி இலங்கையில் அதை அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னால் டோட்டல் இலங்கையும் அவங்களோட கையில் வந்துடும்.